ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட யோவான் 8:32 படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையின்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம் ஆனால் நம்ம விடுதலையாக முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல நான் கடனாளியா இருக்கிறேன். இதை கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள், இதன்படி செய்கிறவர்கள் அநேக பாக்கியவான்கள். ஆமேன். இப்பொழுதும் கூட இந்த நாளிலும் பேச போகிற ஒரு தலைப்பு ஞானஸ்தானம். இந்த நாளிலும் ஞானஸ்தானம் என்றால் என்னன்னு அநேகருக்கு தெரியறதில்லை. எல்லாரும் ஞானஸ்தானம் அப்படின்னா நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம், அங்க அவங்க பாஸ்டர்கள் இன்னைக்கு நிறைய வந்த உடனே அவங்களுக்கு ஞானஸ்தானம் தண்ணியில மூழ்கி அவனை வெளியெடுத்து இதுதான் மறுபடியும் பிறந்தேன்னு சொல்லி அனுப்புற ஒரு காரியம் இருக்குது. அது மறுபடியும் பிறந்ததா எல்லாம் ஒரு சடங்காச்சாரமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? இந்த நாளிலும் அதை தெளிவா இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நம்ம பார்க்க போறோம். வசனம் தான் நமக்கு ஆதாரம் இல்லையா? வசனத்திற்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் நமக்கு தந்த வார்த்தையை எனக்கு தந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் பெரியவர், பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இன்னைக்கு அவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த நான் கடனாளியா இருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அனைவருக்கும் இந்த வசனத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறேன். வாழ்த்துதல் என்றால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சொல்லுகிறதான் வாழ்த்துதல். இந்த வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்ல நான் கடனாளியா இருக்கிறேன். இந்த நாளிலும் ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம ஒரு காரியத்தை முதலாவது நம்ம பார்க்க போறோம். அது நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் அவர் எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அவரு யோவான் ஸ்நானகன் ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு பேசுகிறாரு. அதுல மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார். எப்படியா? எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை தனக்கு பின் வருகிறவர் யாரை குறித்து சொல்லுகிறாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்ட்டார். அப்போ பரிசுத்த ஆவி அக்கினி அப்படின்னா நமக்கு என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவினா என்னது அப்படின்னா இயேசு வாயிலிருந்து புறப்பட்டு இந்த வார்த்தைகள் தான் பரிசுத்த ஆவி. ஆமென், ஆமென். அதுல பரிசுத்த ஆவி அப்படின்னா அக்னினா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எபிரேயர்ல எபிரேயர் 12:29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அக்னினா என்னது? வார்த்தையை தான் குறிக்கு. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் வார்த்தையை தான் குறிக்குது அப்படிங்கிறார். அது இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு அவரு பரமேறி போகும்போது ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கார். எல்லாரும் மாம்ச பிரகாரமான ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கிறார்கள். அவர் ஆவியின் பிரகாரமா தான் பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற விரும்புகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அவரை பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் ஆவியின் கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். மாம்ச பிரகாரமா பார்க்கிறது பரிசேயர்கள் என்று நம்ம பார்த்திருக்கிறோம் அநேக இடத்துல. ஆமா, சீசர்கள் எப்படி பார்க்கணுமா? ஆவியின் பிரகாரமா பார்க்கணும். ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள்ல அவர் சொல்லிட்டு பரமேறி அவரு கடைசியில சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆமென்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, பரிசுத்தாவின் நாமத்தினாலே, பரிசுத்தாவின் நாமம்னா வார்த்தை தான், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், வார்த்தையினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறார் அந்த இடத்துல. அதுக்கு கீழே உள்ள வசனம் பாருங்க 20, நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்ம கூட எப்படி இருப்பாரா? வார்த்தையா இருப்பாரு. வார்த்தையா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. யோவான் 1:1. அப்போ அவர் நம்ம கூட வார்த்தையா, நம்ம இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை நமக்குள்ள வந்தாதான் நம்ம மனம் திரும்ப முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து தான் இயேசு சொல்லி இருக்கிறாரு. நம்ம தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தா அதுல என்ன பிரயோஜனம்? கிடையாது. அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இது வந்து எப்படி தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் அது எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையின் கருத்து வேற. ஆமென். ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, சத்தியம் இல்லை, இயேசு சொன்ன உண்மை தெரியல அநேகருக்கு. அது எப்படிப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அதை கத்துக்கொள்ள இயேசு கத்துக் கொடுக்கிற இயேசு அவரு ஆயத்தமா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்திருக்கு. என்ன மாதிரி அநேக சகோதரர்கள் வார்த்தை இருக்கு. நான் மட்டும் இல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதை விட பெரிதான கிரியைகளை செய்வான் சொல்லி யோவான் 14:12 சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னும் வெளிப்பாடு நிறைய ஜனங்களுக்கு இருக்கு, ஆனா வெளிப்படுத்தப்படாம நிறைய பேருக்கு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தைய பிறருக்கு சொல்லி கொடுக்கிறோம். ஆமென். இன்னொரு காரியத்தை குறித்து பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல யூதருக்குள்ளே, யோவான் 3:1-5 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே அவர் வந்து ஒரு இயேசுட்ட வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? இது முக்கியமான ஒரு பகுதி. மறுபடியும் பிறக்கணும். ஏற்கனவே நான் பிறந்துட்டேன், மறுபடியும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறந்தாதான், அவர் சொன்னாரு, அந்த 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 யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ மறுபடியும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். அதற்கு நிக்கோதேமு என்ன அந்த மனுஷன் கேட்கிறான், என்ன சொல்றான், முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்த வசனம், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஆமென். அப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னா என்னது அப்படின்னா, நீங்க மறுபிறப்பு. ஒரு தாயின் வயிற்றுல நம்ம கர்ப்பம் உண்டாக்கப்பட்ட போது நம்ம தாயின் வயிற்றுல நம்ம பிறக்கிறோம். அது ஒரு மாம்ச பிறப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள போகுதோ, அவன் அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும் போது அவன் மறுபிறப்பு. அதுதான் வேத வசனத்தின் அர்த்தங்கள். ஆமென். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு மனுஷன் மாம்ச பிறப்பு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு, மனம் திரும்பும் பிறகு அவன் மறுபிறப்பு. இதுதான் மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்றாரு. ஏற்கனவே உன் பிறப்பு ஒரு மாம்ச பிறப்பு. அதுக்கு பின்பாக என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ மனம் திரும்பும் போது மறுபிறப்புன்னு இயேசு சொல்றாரு. அதுல நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க 12ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமா,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா என்னது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்படின்னா என்னது? அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று யோவான் 1:12 யோவான் 1:12 இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. யோவான் 1:13 அவருக்கு கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அப்போ தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் யார்? ஒரு மாம்சத்தில் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஜனம் தேவனால் பிறந்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எந்த மனிதனுக்குள்ள போகுதோ மனம் போது தேவனால் பிறந்தவர்கள். மாம்ச கிரியைகள் கண்டிக்கப்பட்டோம். அந்த அவருடைய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவர்கள், நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், ஐயோ இயேசு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பழைய வார்த்தைகளை தகர்த்து விட்டு இயேசுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். இதுதான் அர்த்தம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப அவருடைய வார்த்தையின்படி இருக்கிறவங்களை, வார்த்தையை கேட்டு மனம் திரும்பவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். இததான் யோவான் 3:1-6 வரைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயனுக்கு சுட்டி காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு எல்லாம் சடங்காச்சாரம், தண்ணியில மூழ்கி ஆமா எழுந்திருந்தா யாருக்கு அது? அதுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவங்க சடங்காச்சாரமா தான் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய பாவ பழக்கங்கள் அவங்கள அந்த எடுத்த உடனே அவங்க அந்த மாம்சத்துக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன். மாம்ச சிந்தையில அப்படியே இருக்கிறத நம்ம பார்த்தேன். அந்த மனம் திரும்புதல் இல்லை, ஒரு சடங்காச்சாரமா தான் எடுத்தாங்க. அதோட அர்த்தம் புரிதல் இல்லை. நிறைய ஜனங்கள்கிட்ட கேட்டா அது யாருக்கும் தெரியாது. இது உண்மை மறைக்கப்பட்டு இருக்கிறது, ஊமைகள் உடைக்கப்படாம இருக்கிறது. ஊமையில் உடைக்கப்படணும். யாருக்கு உடைக்க சொல்லிக் கொடுப்பாரு? சீசர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாரு. இன்னைக்கு சீசனாகிய எனக்கு ஏசப்பா வெளிப்படுத்தின அந்த காரியத்தை நான் சுட்டி காமிக்கிறேன். நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத பாக்குறோம். இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷத்தை நான் வெளியே கொண்டு வராம இருந்தா நான் பாவமான ஒரு மனுஷன். அதனால நான் இந்த வெளியே சொல்ல நான் கடனாளியா இருக்கிறேன். இந்த நாளிலும் இன்னொரு காரியத்தை குறித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா யோவான் 1:1 இன்னொரு இடத்துலயும் கூட அவரு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க முடியும். யோவான் 1:30 நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். ஆமென். யோவான் 1:33-34. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 1:4. அப்போஸ்தலர் 1:4 இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது அந்த ஒரு காரியத்தை அவரு தெளிவா சொல்லிட்டு போறாங்க. அது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அன்றியும் அவர், சீசர்கள் எல்லாரும் நிக்கிறாங்க இயேசு கிறிஸ்து பரமேறி போகிற அந்த நேரத்துல. அன்றியும் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ கொடுத்தான் என்பது கடந்த நாட்களை குறிக்கும், பெறுவீர்கள் என்று சொல்வது நிகழ்காலத்தை குறிக்கும். ஆமென். அப்போ யோவான் புல் ஸ்டாப் வைக்கிறார், கொடுத்தான். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் அப்படின்னு புல் ஸ்டாப் வச்சாச்சு. நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
அப்போ பரிசுத்த ஆவி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஆமென். பரிசுத்த ஆவி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இந்த காரியத்தை குறித்து நம்ம பேச முடியும். ஆமென். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் 1:15 அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. எல்லாரும் 120 பேர் கூடியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறி போன உடனே இந்த 120 பேர் கூடியிருந்த அந்த வீட்டுல பேதுரு எழுந்து ஒரு பிரசங்கம் பண்றாரு, பேச தொடங்குறாரு. பேச தொடங்கி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை குறித்து இந்த 120 பேருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:1 நீங்க 5 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலேயே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவருடைய உட்கார்ந்திருந்த வீடுன்னா இருந்து இருதயமாகிய வீடு, இருதயத்துக்குள்ள வார்த்தை, இவர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள்ள போச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அமர்ந்தது. என்ன அமர்ந்தது? வார்த்தை. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் பேதுரு பேசிக்கிட்டு கொண்டிருக்கும் பொழுதே இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினவர் இந்த ஜனங்கள் 120 பேர் மேல் ஊற்றப்படுகிறாங்க. அதே அப்போஸ்தலர் 2:38 நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாமங்கிறது வார்த்தைங்க, அவருடைய வார்த்தை, தேவனுடைய நாமம், அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் 39, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டா இருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும், அதெல்லாம் அப்போஸ்தலர் 2:40, இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். புத்தி சொல்றதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு அடுத்த வசனம் 41 பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதுல என்ன இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 2:41, பேதுரு பேசின வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ பேதுரு எந்திரிச்சு அப்போஸ்தலர் 1 பேச தொடங்குறாரு. 1:15 பேதுரு பேச தொடங்குறாரு. அவர் பேசி 2 அப்போஸ்தலர் 2 ஃபுல்லா அவர் தான் பேசுறாரு. பேசிக்கொண்டு பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் பேசின வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வார்த்தையினாலதான் பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அன்பு ஜனமே, தேவ ஜனமே, இது உண்மையான சத்தியம். இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது பாரம்பரியத்தினால பழகி போயிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா இதுதான் உண்மையான சத்தியம். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் 8 குறித்து எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் 8 நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8 அதுல கந்தாகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசும் பொழுது, அதுல அப்போஸ்தலர் 8 27, அந்தபடி அவன் எழுந்து போனான். யாரு? அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்புடைய மந்திரியும் அவனுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பு உடனே
பிலிப்புங்கிறது சீசன். இந்த சீசனுடைய நீ போய் இந்த ரதத்துடைய போய் சேர்ந்து கொள் என்று சொன்னான். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்கார்ந்திருக்கும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்பதை மந்திரி பிலிப்புவை நோக்கி, இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லி இருக்கிறார்? தம்மை குறித்தோ இல்ல வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு பிரசங்கித்தான். இதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேரு என்னது தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் 8:35 பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பேச தொடங்கினான். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு காரியம் என்னது? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர்னு ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம பார்ப்போம். இந்த ஜீவ தண்ணீரை எல்லாரும் மறந்துருந்தாங்க, வெறும் தண்ணீர் தான் நினைக்கிறாங்க. இந்த ஜீவ தண்ணீர் தான் இயேசுங்கிறத யாரும் மறையலையே. ஏன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு? ஏன் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கு? ஏன் மனம் திரும்ப முடியல? இது கேள்வி கேட்கிறேன். இந்த அப்போஸ்தலர் 8:35 இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் அப்படின்றது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கித்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேரு ஜீவ தண்ணீர். 36 அதுக்கு அடுத்த வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்த போகையில் தண்ணீர் உள்ள இடத்திற்கு வந்தார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் தான் ஜீவ தண்ணீர். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அப்பொழுது பிலிப்பு, நீர் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ள வார்த்தைக்குள்ள இருக்கிறது தான் ஜீவ தண்ணீருக்குள்ள இறங்குறது. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவ்வளவுதான். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஜீவ தண்ணீர். எங்க இருக்குன்னு பார்ப்போமா? இந்த ஜீவ தண்ணீருங்கிற ஒரு பேரு யோவான் 7ஆம் அதிகாரத்துல இந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல, 37, யோவான் 7:37. ஆமென். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென், ஆமென். அவரு ஜீவ தண்ணீர் என்னுடைய வார்த்தை தான் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஜீவ தண்ணீரை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யோவான் 4:8-9. அப்பொழுது சமாரியா நாட்டானிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், ஒரு கிணற்றுல தண்ணீர் மொள்ள வந்தா அந்த சமாரியா ஸ்திரீ, அது பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீட்ட தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தேயானால் நீயே அவளிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமென். எப்படி தண்ணீர் கொடுத்திருப்பார்? ஜீவ தண்ணீர். வார்த்தையை கொடுக்கிறதா, வார்த்தைக்கு கொடுக்கிறதா ஜீவ தண்ணீர் அப்படின்னார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்கிறா.
அதற்கு அடுத்த வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கலின் பெரியவரோ அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவங்களும் இதிலே குடித்தது உண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்துரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். அதுக்கு அடுத்த வசனம், அந்த ஸ்திரீ கேட்கிறா, ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ளாமல் வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை, அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய வார்த்தையை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றா அந்த சமாரிய ஸ்திரீ. ஆமென். அப்போ இந்த தண்ணீருக்கு ஜீவ தண்ணீர்னு ஒரு வார்த்தை உண்டு அப்படிங்கறத எல்லாரும் மறந்துட்டாங்களே. ஏன் மறந்தாங்க? எதுக்காக மறந்தாங்க? அது கேட்க வேண்டிய விஷயம் தானே. சரி, இன்னொரு இடத்துல பார்க்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இன்னொரு ஜீவ தண்ணீரை குறித்து ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 அதிகாரம் 6ஆம் வசனம். அதுல நான் படிக்கிறேன். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தோமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறவர்களுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன்கிறார். ஆமென். தாகமா யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 ஒரு காரியத்தை குறித்து, ஜீவ தண்ணீரை குறித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பாராக, தாகமா இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்ப ஜீவ தண்ணீர்னா என்னது? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருவதை எனக்கு காண்பித்தார் அப்படின்னு தான் அதுல ஆரம்பிக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 22. அவருக்கு ஜீவ தண்ணீர்னு ஒரு பெயர் இருக்கு. ஆமே. இந்த ஜீவ தண்ணீருங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க. இதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொன்னா தெளிவா புரியும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல ஒரு பவுலை வச்சு ஒரு காரியத்தை இதுல பேசியிருக்கிறார். ஆமேன். அப்போஸ்தலர் 19:1 நான் படிக்கிறேன். 1-12 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சிலர் சீசரை கண்டு, யாரை கண்டாங்களாம்? பவுல் சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆமென். ஆமென். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படிங்கிறார். பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்தால என்ன கேள்வி கேட்கிறாரு பவுல் பாருங்க. அப்போஸ்தலர் 19:3 அதுக்கு பிறகு கேள்வி கேட்கிறாரு. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். என்ன கேட்கிறாரு? அப்படி நான் பரிசுத்தாவி என்பதே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நீங்க என்ன ஞானஸ்தானத்தை பற்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார். அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான் என்றான். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இயேசுவின் 5ஆம் வசனம், இயேசுவின் வார்த்தையினாலே ஞானஸ்தானம். இயேசுடைய வார்த்தை அங்க பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கு. இயேசுவின் வார்த்தை அங்க உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. இயேசுவின் வார்த்தையினாலே கழுவப்பட்டார்கள். ஆமென். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தது. கைகளை வைக்கிறதுனா பரிசுத்தாவி, கைகளை வைத்தோன்னு பரிசுத்தாவி வராது. இயேசு வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல பொழுதுதான் பரிசுத்தாவி வந்தார். ஆமென். அவர் அப்பொழுது அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர்கள் ஏறக்குறைய 12 பேரா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்போ ஞானஸ்தானம்னா என்னது? இன்னைக்கு அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு இல்லை எல்லாத்துக்கும். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல
26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் அப்படின்னு போட்டிருக்கு. கரதரை முதலானதை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5 26 27 நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தையும் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 6 9 படிப்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயமுணர்ச்சிக்காரரும் ஆண்முணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரனும் வெறியனும் உதாசீனனும் கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யம் வார்த்தைக்குள்ள வர முடியாதுங்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் 11 பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் நாமம் என்னது? வார்த்தையினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆமென். நாமத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று ஆமென் 1 கொரிந்தியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன என்னது? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்ப இயேசுவின் நாமமும் தேவனுடைய ஆவி என்னதுன்னு பார்த்தாதான் நமக்கு தெரியும். வார்த்தை தான். யோவான் 15:3 யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆமென் ஒரு காரியத்தை இயேசு சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். எப்படி நம்ம சுத்தமாக முடியுமா? அவர் சொன்ன உபதேசத்தினாலே, அவர் சொன்ன வார்த்தையினாலே நம்ம சுத்தமா இருக்க முடியுங்கிறாரு. யோவான் 15:3 தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21, 22 ஆமென் 21ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். 1 பேதுரு 3:21 இதற்கு ஆமென் அந்த நாட்கள்ல 1 பேதுரு 3:20-21 படிப்போம். அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையுடைய காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 21 இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்தானங்கிறது வெளி தோற்றத்துல மாம்ச அழுக்க நீக்குதல் இல்லாமல் உள் மனசாட்சி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கு அப்படிங்கிறாரு. மனசாட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். மனசுல இருக்கிற அழுக்கை எப்படி நீங்க கழுவ முடியும்? இருதில் இருக்கிற அழுக்கை எப்படி தண்ணீரை மூழ்கி வெளியே பிரமாணமா ஒரு தண்ணீரை மூழ்கின உடனே நம்ம உள்ளான அழுக்கு எப்படி போகும்? போகாது. இதுல ஒரு காரியத்தை குறித்து மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. வேத பாருகிற மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 25 நினைக்கிறேன். 25 நான் படிக்கிறேன். மத்தேயு 23:25 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன். மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! வேத பாரகர் பரிசேயர் என்னது? மோசையின் பிரமாணத்துல இருக்கிற வேத பாரகரை பரிசேயரையும் நியாய பிரமாணத்துல இருக்கிற மோசையும் வேத பாரகரை பரிசேயரையும் குறித்து அவர் சொல்லுகிறாரு. வேத பாரகரை மாயக்காரனாகிய வேத பாரகனை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே சொல்றாரு, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. எப்படியா? நீங்க வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுகிறீங்க. அது என்ன? வெளிப்புற பாத்திரத்தை குறித்து பேசல, ஒரு மனுஷனை குறித்து தான் அவர் பேசுறாரு. ஊமையா நீங்க வெளிப்புறத்தை சுத்தம் பண்றீங்க, வெளிப்புறத்துல இல்ல உள்புறத்துலதான் அசிங்கம் அருவருப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம் 26
அவர் பாரு, மாயக்காரனும் வேத பாரகரை பரிசேயனை அவர் என்ன சொல்லி அழைக்கிறாரு? குருடனாகிய பரிசேயனே, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளின் உள்புறத்தை முதலாவது சுத்தப்படுத்து. நீ உள்ள சுத்தப்படுத்தினாலே வெளியே தன்னாலே சுத்தப்படுத்திடும். நீ வெளியே சுத்தப்படுத்திட்டு உள்ள சுத்தப்படுத்தல அப்படின்னா அங்க அருவருப்பும் அசிங்கமும் நிறைந்திருக்கும், மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள வசனம் பாருங்க, மத்தேயு 23:27. மாயக்காரராய் வேத பாரகரை பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களாலும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்திலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு? நீ வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த வேண்டாம், உள்புறத்தை சுத்தப்படுத்து. உள்புறத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த வெளியில உள்ள இந்த தண்ணி ஞானஸ்தானம் கிடையாது. அதுக்கு உள்ள சுத்தம் பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்டிருப்ப அந்த ஜீவ தண்ணீரால மட்டுமே முடியும், வார்த்தையினாலே முடியும். அதுதான் ஜீவ தண்ணீரால ஞானஸ்தானம் பெற முடியும். இந்த ஜீவ தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தாதான் அந்த வார்த்தை உள்ள போக போதுதான் இதயத்தை கழுவும். இந்த வெளிப்புறமான ஜலத்தினால இன்னைக்கு எடுக்கிறாங்க நிறைய பேரு. ஆலயத்துக்கு போறவங்க எல்லாரும் எடுக்கிறாங்க ஞானஸ்தானம். எடுத்தாச்சு எங்க? தண்ணியில, வெளி தண்ணியில, மாத்துல எடுக்கிறோம், வாய்க்கால் எடுக்கிறோம், நிறைய இடங்கள்ல ஒரு தொட்டியில் எடுக்கிறோம். இது ஞானஸ்தானம் கிடையாது. இயேசு சொன்ன ஞானஸ்தானம் கிடையாது. ஐயோ, புரிதல் இல்லாம இருக்கிறாங்களே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது சத்திய வசனம், அறிந்து கொள்ளுங்கள். உண்மையான சத்தியம் ஜீவ தண்ணீர். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேரு ஜீவ தண்ணீர். இந்த ஜீவ தண்ணீரால கழுவுனாதான் நம்ம உள்புறம் சுத்தமாகும். இந்த உள்புறம் சுத்தமாகும் போது வெளிப்புறம் தானாகவே சுத்தமாகும். இதுதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அவரு இன்னொரு காரியத்துல நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் அதுல ஒரு காரியம் பவுலை வச்சு பேசியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1:14 13 இருந்து நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றீர்கள், என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடி நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்கும் என்று உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இது வெளிப்புறமான ஒரு சடங்காச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு. அதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ இல்லை அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். 18 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தேவன் என்னைய அனுப்பல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியே என்னை அனுப்பினார் அப்படின்னு பவுல் சொல்ற நம்ம கொடுத்துற அதுல சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி என்னை அனுப்பல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அதுதான் ஞானஸ்தானம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே நான் அனுப்ப வந்தேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அதுல இன்னொரு 1 கொரிந்தியர் 1:15 நான் சிலருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே ஆமே இதுல சொல்றாரு, உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சடங்காச்சார முறைகள் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இந்த சத்திய வசனத்தினால்தான் ஞானஸ்தானம் உண்டுங்கிறத இதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா.
இப்பொழுது நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம கேட்டுக்கிறோம். கேட்ட யாவரும் அநேக கேள்விகள் எழும்பலாம். ஆனா இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை புதிய ஏற்பாடுலையும் பழைய ஏற்பாடுலையும் நிறைய ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னா நிறைய விஷயத்துல அதுல இயேசு சொன்ன ஜீவ தண்ணீர்னா என்னன்னு சொல்லி நமக்கு வெளிப்பட்டிருக்கு. ஆமென். இந்த காரியத்தை காண இந்த ஒரு ஆடியோ மூலமா உங்களை நான் பேசியிருக்கிறேன். உங்ககிட்ட இயேசுடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நான் ஜெபிப்போம். இந்த கேட்ட வார்த்தை சத்தியம் உள்ளது, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை கிருபை நிறைந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த வார்த்தை சத்திய வசனம் அவங்களுக்குள்ள போய் அவங்க தேவனுடைய ஆலயமா இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லி யோவான் 8:36 சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் அநேக சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொண்ட சத்தியத்தை பிறருக்கு அறிவிக்கணும். இதுதான் சத்தியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.